நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கோழியிலிருந்து முட்டை வந்ததா இல்லை முட்டையிலிருந்து கோழி வந்ததா, இது வந்து ஒரு புதிர் மாதிரி வந்து சொல்லுவாங்க. இதுக்கு பதிலே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் இதுக்கு ஒரு பதில் இருக்குது, அதை நான் வீடியோவோட கடைசியில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு புதிர் மாதிரி இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் வந்து திறந்து இருக்குதா இல்லை மூடி இருக்குதா, தினம் ஒரு அப்டேட் சொல்கிறாங்களே, என்ன நடக்குது அப்படின்னு புரியாமல் மக்கள்லாம் குழம்பி போயிருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரிப்பீட்டடாக அடித்து விட்ற பொய். இப்போ டொனால்ட் ட்ரம்ப் நேற்று ஒரு பெரிய பொய்யை வந்து சொன்னார். இல்லை இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் முழுமையாக திறக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னார். இப்போ ஈரான் வந்து பயங்கர கோவத்தோட அந்த கிளைமை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையும் இப்போ ஈரான் விடுத்திருக்கிறாங்க. அது என்ன அப்படின்ற இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம அமெரிக்காவோட சாங்ஷனையும் மீறி ரஷ்யா கிட்டேருந்து கண்டினியூஸாக எல்என்ஜி கேஸ் வந்து நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த சாங்ஷனை பைபாஸ் பண்ணி இனிமேல் எல்என்ஜி கேஸ் வாங்குறது அப்படின்ற முடிவையும் வந்துட்டு எடுத்துட்டோம். ட்ரம்ப் வந்து இந்தியா க்ரூட் ஆயில் வாங்கக்கூடாது ரஷ்யா கிட்டேருந்து அப்படின்லாம் மிரட்டிக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ நம்ம க்ரூட் ஆயில் வாங்குறது போக அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயாச்சு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கலாம் நண்பர்களே. ஏன் ரஷ்யா கிட்டேருந்து எல்என்ஜி கேஸ் வாங்குகிறோம் அப்படின்னா, ரஷ்யாவோட எல்என்ஜி கேஸ் மேலே அமெரிக்கா சாங்ஷன் போட்டிருந்தாங்க. அந்த சாங்ஷனையும் மீறி இப்போ நம்ம எல்என்ஜி கேஸ் ஆர்டர் பண்ணியிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, கத்தார் கிட்டேருந்து தான் நம்ம பெரிய அளவுக்கு எல்என்ஜி கேஸ் வாங்கி வந்துட்டு இருந்தோம். ஆனால் கத்தாரோட அந்த எல்என்ஜி பிளான்ட்டை ஈரான் அடித்ததுனால கத்தார் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃபோர்ஸ் மெஜூர் அப்படின்றவனு சொல்லிட்டாங்க. அதாவது நாங்கள் எங்களோட எக்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, எக்ஸ்போர்ட் பிரகாரம் அந்த கான்ட்ராக்ட் பிரகாரம் இவ்வளோ நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அதில் ஒரு பார்ட்டை மட்டும்தான் இப்போதைக்கு எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கத்தார்லேருந்து சப்ளை ஒழுங்காக வராததுனால நம்ம மீண்டும் ரஷ்யா பக்கம் வந்துட்டு நம்ம போயிட்டோம். ஸோ ரஷ்யாவோட போர்ட்டோவையா அப்படின்ற நிறுவனம், இந்த நிறுவனத்தின் மேலே தான் அமெரிக்கா வந்து சாங்ஷன் போட்டிருந்தாங்க உக்ரைன் ரஷ்யா போருக்கு அப்புறம். ஸோ அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்தே இப்போ நம்ம எல்என்ஜி கேஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். அது இப்போ குஜராத்தில் இருக்கிற டைஹெச் டெர்மினலுக்கு வந்து வந்துருச்சு. அதே மாதிரியே நார்வே கிட்டேருந்து கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எல்என்ஜி கேஸ் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். அது வந்து இந்த 12ஆம் தேதி மே மாதம் இந்தியாவுக்கு வந்து வந்துடும். ஸோ நம்மளோட சப்ளை வந்து அதில் எந்த பாதிப்பும் இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து இதை கண்டினியூஸாக வேலை பார்த்து வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால இப்போ நம்ம ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படின்னே சொல்லலாம். குளோபல் லெவலில் எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை. அப்போ கிட்டத்தட்ட 1.5 பில்லியன் இந்தியன்ஸுக்கு வந்து தேவையான விஷயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சிறப்பான ஒரு வேலையை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஈரான் கிட்டேருந்து, ஈரானோட அந்த ஆயில் மேலே அமெரிக்கா சாங்ஷன் இருந்தது. அதனால் நம்ம ஈரான் கிட்டேருந்து ஆயில் வாங்காமல் இருந்தோம். இப்போ ரீசெண்டாக அந்த சாங்ஷன் வந்து அமெரிக்கா நீக்கினாங்க. குளோபல் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீக்கினாங்க. அந்த கேப்பில் கிட்டத்தட்ட 6 மில்லியன் பேரல் ஆஃப் ஈரானோட க்ரூட் ஆயிலில் நம்ம வந்து வாங்கிட்டோம். இதை ஈரானோட கன்சுலேட், ஹைதராபாத்தில் இருக்க கன்சுலேட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஈரானோட சூப்பர் டேங்கர் டோர்னா அப்படின்ற அந்த கப்பல் வந்து கிட்டத்தட்ட 2 மில்லியன் பேரல் ஆஃப் க்ரூட் ஆயிலை இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கு. அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, அமெரிக்கா பிளாக்கேட் போட்டப்போ இந்த டேங்கர் வந்து ஈரானோட போர்ட்டில் தான் இருந்துச்சு. அந்த ஷிப்போட ஏஎஸ் சிஸ்டம் ஆஃப் பண்ணிவிட்டு, அதாவது ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம், அது யாருக்கும் தெரியாமல் சத்தம் இல்லாமல் இந்தியாவுக்கு கொண்டு வந்து இந்த க்ரூட் ஆயிலை இது கொண்டு வந்து சேர்த்துருச்சு அப்படின்னு ஈரான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவோட எனர்ஜி தேவைக்காக நாங்கள் எல்லா வேலைகளையும் செய்ய தயார், நாங்கள் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்போம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ரஷ்யாவும் கண்டினியூஸாக இந்தியாவுக்கு ஒரு பயங்கரமான சப்போர்ட்டை கொடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ க்ரூட் ஆயில் சப்ளை பிரச்சனையாக ரஷ்யா கிட்ட ஓடுறோம், எல்என்ஜி சப்ளை பிரச்சனையாக ரஷ்யா கிட்ட வந்துட்டு வர்றோம். ஸோ இப்படி இந்தியாவுக்கு ரிலையபிளான எனர்ஜி பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அதில் ஈரானோட அந்த க்ரூட் ஆயிலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யுவானில் பே பண்ணியிருக்கிறோம், சைனீஸ் கரன்சியில் பே பண்ணியிருக்கிறோம். அது என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஈரான் வந்து யுவானில் தான் பேமெண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. அவங்க டாலர் ட்ரேடிங்லேருந்தே வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா அமெரிக்கா எப்போ வேணாலும் டாலர் வந்து ஃப்ரீஸ் பண்ணலாம். அதனால் எங்களுக்கு சைனீஸ் கரன்சியில் தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க, ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது அமெரிக்காவுக்கு உண்மையிலே ஒரு பெரிய ஒரு பின்னடைவு தான். ஒரு பக்கம் அமெரிக்கா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த வேலைனால சைனாவோட அந்த இமேஜ் அப்படின்றது சைலண்ட்டாக உயர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பொய்க்கு வர்றேன். ட்ரம்ப் நேற்று என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஈரான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை அன்கண்டிஷனலி ஓப்பன் பண்ணிட்டாங்க, அப்புறம் சீக்கிரம் அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த என்ரிச்டு யுரேனியமையும் அவங்க அமெரிக்கா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலாம், குட் அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருந்தார். தே குட் ஹேண்ட் ஓவர் அப்படின்னு போட்டிருந்தாரு. அதுக்கு இப்போ ஈரான் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இமீடியட்டாக மறுப்பு தெரிவிச்சிட்டாரு. அந்த மாதிரி நாங்கள் எந்த ஒரு அஷூரன்ஸையும் வந்துட்டு நாங்கள் சொல்லலை. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகலை, ஒரு கண்டிஷனில் தான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் வந்து இப்போ ஓப்பன் செய்யப்பட்டிருக்கு. அதாவது இன்னமும் ஈரான் ஒரு சில கப்பல் போக்குவரத்தை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் ஃபுல்லாலாம் ஓப்பன் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த ட்ரம்ப்போட கிளைமை டினை பண்ணிட்டாங்க. இப்போ ஈரானோட மிலிட்ரி வந்து ஒரு பெரிய நியூஸை சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இன்னிலிருந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை முழுமையாக மூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பழையபடிக்கு நிலமை போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா,
அமெரிக்காவோட பிளாக்கேடை வந்து அவங்க நிப்பாட்டினா மட்டும்தான், ஈரானோட போர்ட் மேலே ஒரு பிளாக்கேட் போட்டிருக்காங்க, அது நிப்பாட்டினா மட்டும்தான், அமெரிக்கா அந்த பிளாக்கேட் எடுத்தால் தான் நாங்கள் திருப்பி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை ஃபுல்லாக ஓப்பன் பண்ண அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. இப்போ நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து ஒரு கண்டிஷனோட அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ண உடனே அமெரிக்கா வந்து நாங்கள் அந்த பிளாக்கேடை எடுக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அமெரிக்கா வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அதனால ஈரான் திருப்பி இந்த வேலையை வந்து செஞ்சுட்டாங்க. இப்போ திருப்பி ஆயில் ப்ரைஸஸ் வந்து கூட ஆரம்பிக்கும். இப்போ நேற்று ட்ரம்ப் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஈரான் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோன்னே ஆயில் ப்ரைஸஸ் பயங்கரமாக குறைஞ்சிது, இப்போ கூடுது. ஸோ ட்ரம்ப் மாற்றி செய்யக்கூடிய இந்த வேலைகள்னால மார்க்கெட்டில் யாரோ பெரிய அளவுக்கு லாபம் பார்க்குறாங்க. அந்த ஃபியூச்சர்ஸ் அந்த ஆப்ஷன் மார்க்கெட் இருக்குது, அப்புறம் கம்யூனிட்டி மார்க்கெட் இருக்குது. இதிலெல்லாம் ட்ரம்ப்போட அசோசியேட்ஸ், குறிப்பாக ட்ரம்ப்போட பையன் பேரன் ட்ரம்ப் வந்து பெரிய அளவுக்கு ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கிறான் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு இருக்குது. ட்ரம்ப்பே ஓப்பனாக ஒரு சில ஷேர்ஸை வந்து என்டோர்ஸ் பண்ணுறாரு. இப்படிப்பட்ட ஒரு அமெரிக்கன் பிரசிடெண்ட்டை உலகத்தில் யாருமே வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. கூடிய விரைவில் அந்த நபரோட ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சா மட்டும்தான் உலக அமைதி அப்படின்றது நிலைநிறுத்தப்படும். ட்ரம்ப் எந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் இல்லாத நபர் அப்படின்னா, ஈரானோட மிலிட்டரி ரெஜிம் முடிஞ்சால் மிடில் ஈஸ்டில் அமைதி திரும்பும் அப்படின்ற அந்த திங்கிங்கில் நான் இருந்தேன். ஆனால் ஈரானோட மிலிட்டரி ரெஜிம் முடியுதோ இல்லையோ, ட்ரம்ப்போட ஆட்சி சீக்கிரம் முடிஞ்சால் தாண்டா அமைதி திரும்பும் அப்படின்னு என்னையவே ட்ரம்ப் வந்து யோசிக்க வச்சுட்டார். ஸோ அப்போ எந்த அளவுக்கு உலக நாடுகளை போட்டு இந்த மனுஷன் பாடாக படுத்திகிட்டு இருப்பார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ அதனால தான் யுனைடெட் கிங்டமும் ஃப்ரான்ஸும் ட்ரம்ப்போட இணையிறது வேஸ்ட்டு, ட்ரம்ப்போட அந்த ப்ரொப்போசல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மிடில் ஈஸ்ட்டுக்கு அவங்களுடைய கப்பல் அனுப்புறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு இனிஷியேட்டிவ் வந்துட்டு எடுத்துட்டாங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணுவதற்கு அவங்களுடைய போர்க்கப்பலை கூடிய சீக்கிரம் அவங்க வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு அனுப்ப போகிறாங்க, ஒரு ஜாயின்ட் ஃபோர்ஸை வந்துட்டு அனுப்ப போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்தியாவை மெக்ரோன் வந்து இன்வைட் பண்ணியிருக்கிறாரு, நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கிட்ட வந்து அவர் பேசியிருக்கிறாரு. ஸோ நம்மளோட கவர்மெண்ட்டும் இந்த பிளானை வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஈரானை கோவப்படுத்துகிற மாதிரி, ஈரானுக்கு அகெயின்ஸ்டாக எந்த ஒரு விஷயத்தையும் மிடில் ஈஸ்ட்டில், அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்க்குள்ளே நம்மளுடைய கவர்மெண்ட் எடுத்துட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து நிறையா விஷயங்கள் நடக்க போகுது நண்பர்களே. பரபரப்பான ஒரு சூழல் தான் இப்போ வரைக்கும் வந்திருக்கு. அமெரிக்கா என்ன தான் பேச்சுவார்த்தைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுடைய 3வது விமானம் தாங்கி போர்க்கப்பலை மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்து இப்போ அனுப்பிச்சிருக்கிறாங்க. யூஎஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் வந்து இப்போ திருப்பியும் ரிப்பேர் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இப்போ ரெட் சீக்கு வந்து வந்துருச்சு. அடுத்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பக்கம் வந்துட்டு போகும். இப்போ லிங்கன் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் கிட்ட வந்துருக்கு, ஈரானோட கோஸ்ட்லேருந்து வெறும் 200 கிலோமீட்டர் தூரத்தில் வந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் HW புஷ்ஷும் மிடில் ஈஸ்ட்டை நோக்கி வந்துட்டு போயிட்டுருக்கு. முதல் முறையாக 3 ஏர்க்ராஃப்ட் கேரியரை ஈரானை நோக்கி வந்துட்டு அமெரிக்கா அனுப்பிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்னேன், போர் பயிற்சியை தொடர்ச்சியாக அவங்களுடைய யூஎஸ்எஸ் ட்ரிப்போலி அந்த கப்பலில் இருக்கிற யூஎஸ் மெரைன்ஸ் வந்து தொடர் போர் பயிற்சியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு பீஸ் டீல் ஓகே ஆகலை அப்படின்னா ஒரு கிரவுண்ட் இன்வேஷனை கூட அமெரிக்கா எப்போ வேணாலும் முன்னெடுக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு வாலட்டைலான ஒரு சுச்சுவேஷன் தான். நேற்று வரைக்கும் அமைதி வந்துருச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்போ ஐயோ ரொம்ப ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்குது அப்படி இப்படின்னு ஒரு பெரிய பயத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ ஈரான் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, என்னென்னா அமெரிக்காவோட இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இல்லை, ட்ரம்ப் வந்து அவருடைய நிறையா கிளைம்ஸை ட்ராப் பண்ணணும், ஸோ எங்ககிட்ட ரிப்பீட்டடாக அந்த கிளைம்ஸை வச்சு ஃபோர்ஸ் பண்ணி எங்களை ஒரு பேச்சுவார்த்தைக்கு வர வைக்க நினைக்கிறது தப்பு அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. இதை தானா ஆரம்பத்திலே சொன்னேன், என்னென்னா ட்ரம்ப் வந்து அவருடைய அந்த டீலை ஈரான் மேலே திணிக்க பார்க்குறாரு. அதற்கு ஒரு கருவியாக பாகிஸ்தானை பயன்படுத்தி ஷெபாஸ் ஷெரீஃபையும் அசிம் முனிரையும் அதையும் இன்சிஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு பிஸ்னஸ் மேன், இவங்களை ஒரு சேல்ஸ் ஏஜென்ட் மாதிரி, பாகிஸ்தானோட அந்த லீடர்ஸை ஒரு சேல்ஸ் ஏஜென்ட் மாதிரி வச்சு தான் ட்ரம்ப் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த சீஸ்ஃபேர் டீல் வந்து முழுமையாக ஒர்க் அவுட் ஆக போகிறது கிடையாது. ஸோ ட்ரம்ப் இனிமேல் சொல்ல போகிறதையும் யாரும் நம்ப போகிறது கிடையாது. ஸோ இதான் நண்பர்களே இப்போதைக்கு மிடில் ஈஸ்ட்டில் நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் இன்னமும் முழுமையாக திறக்கப்படலை. ஈரான் திருப்பி ஒரு எச்சரிக்கை அமெரிக்கா கொடுத்துருக்குறாங்க. ட்ரம்ப் நாளைக்கு என்ன வேணால் வந்து சொல்லலாம், அதை நம்மளால் நம்ப முடியாது. சரி, ஃபைனலாக இந்த கோழியிலிருந்து முட்டை வந்ததா இல்லை முட்டையிலிருந்து கோழி வந்ததா, அதுக்கான பதிலை சொல்லிவிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். இப்போ மனுஷன் எதுலேருந்து வந்தான் அப்படின்னு கேட்டால் அதற்கான ஆன்சர் குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி கோழி எதுலேருந்து வந்தது அப்படின்னு கேட்டால் கோழி வந்து ரெப்டைல்ஸ்லேருந்து வந்தது, அதாவது ஊர்வனையிலேருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு பேர்ட்ஸ் வந்து வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. கோழியும் அந்த மாதிரி தான். ஸோ இந்த முட்டை அப்படின்றது இடையில இருக்கக்கூட ஒரு பாயிண்ட்டு. ஸோ கோழியிலிருந்து தான் உண்மையிலே கோழியோட முட்டை வந்துட்டு வந்தது. கோழியோட முட்டை இருக்குல்ல, அதனுடைய அந்த ஷேப்பு, வெளிப்புற அந்த வடிவம், இது எல்லாமே கோழியோட உடம்பில் அது கிராஸ் பண்ணி வர்றப்போ தான் அந்த ஷேப்பே வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதனால் கோழியோட முட்டை வந்து கோழி இல்லாமல் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. கோழியோட முட்டைக்குள்ளே இருக்கிற முக்கியமான அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே கோழியோட உடம்புலேருந்து உண்டானது தான். ஸோ அதனால் கோழியோட முட்டை எதுலேருந்து வந்ததுன்னா கோழியிலேருந்து வந்தது. கோழி எதுலேருந்து வந்தது அப்படின்னு கேட்டால் ரெப்டைல்ஸ், அதாவது இந்த ஊர்வனை இருக்குல்ல, அதுலேருந்து வந்தது அப்படின்ற அந்த பதிலை வந்து நீங்கள் சொல்லலாம். அதனால் இது ஒரு பெரிய புதிராகவே இருந்திருக்க தேவையில்லை. நம்மளுடைய பாட புத்தகத்தில் இது சிம்பிளாக இதுக்கு ஒரு பதிலை சொல்லி வந்து முடிச்சிருக்கலாம். இது இவ்வளோ பெரிய ஒரு புதிராக இவ்வளோ நாளாக கொண்டு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை.
சரி நண்பர்களே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஜெய் ஹிந்த்.